கைஸ் இதுதான் பர்மனெண்ட் பேஸ் மேக்கர் என்டிரா பயோட்ரானிக்ஸ்னு இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஹார்ட்டில் வைப்போம். ஸோ இது வந்து நம்ம ஏவி நோடு எஸ்ஏ நோடில் வந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த 2 நாமினல்ஸில் தான் வந்து ஒயர் போகும் ஹார்ட்டுக்கு. ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுனா இப்போ அந்த கையில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ரூ ட்ரைவர் விச் யூஸ் ஃபார் டிஸ்கனெக்ஷன். ஸோ இது வந்து அந்த இதில் இது பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை கிளாக் வைஸில் நம்ம ஸோ அன்லாக் பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ்னால் அன்லாக்கு, கிளாக் வைஸ்னால் லாக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ தட் இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாமல் எர்த் அடிக்காமல் இல்லைனா ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு க்ளவ் போட்டுன்னு இந்த மாதிரி அன்லாக் பண்ணிவிட்டு அந்த ஒயரை ரிலீஸ் பண்ணிட்டா பேஸ் மேக்கர் தனியாக வந்துடும். ஸோ அந்த பேஸ் மேக்கர் அப்படியே பத்திரமா எடுத்து நீங்கள் அதை வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரையும் அந்த பேஸ் மேக்கரையும் அப்படியே அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் சூச்சர் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. இதில் பவர் சப்ளை இருக்கும் சார். இதை வந்து அனேபிள் பண்ணுவோம். ஸோ அதில் பவர் சப்ளை இருக்கிறது நம்ம இது கம்பெனிக்காரன் அதை டிசேபிள் பண்ணுவோம். ஓகே, இந்த டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற லைனை நம்மளே பண்ணலாம். மேலே இருக்கிற லைன் டச் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி எர்த் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கம்பெனிக்காரன் வந்து தான் அதை டிசேபிள் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த மேலே இருக்கிற லைனை எடுக்கும் போது ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்கிறது எர்த் லைன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மாத்திரம் கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம அதை டிசேபிள் பண்ணி தான் எடுக்கணும். அது தேங்க்யூ.